13th sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. அதாவது ஒரு குளிர்காலத்துல ஊட்டியில கிளைமேட்டை டெம்பரேச்சர்ல மார்க் பண்றாங்க. அது எப்படி இருக்குன்னா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் உள்ள டெம்பரேச்சர் கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு. ஓகேவா? அதுல சம் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே. ஓகேவா? மண்டே டு வெனஸ்டேவோட கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்குது? கூடுதல் 0 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அப்புறம் the sum of temperature from Wednesday to Friday is 18 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ள டெம்பரேச்சரை ஆட் பண்ணால் அதோட கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்குது? கூடுதல் 18 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் டே ஆஃப் த 5 days. 5 நாளோட டெம்பரேச்சரும் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எப்படி எடுத்துக்கலாம்னா let us take the temperature of 5 days or in AP is x minus 2d, x minus d, x, x plus d, x plus 2d. ஓகேவா? தமிழ் எப்படி எழுதிக்கலாம்னா கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த 5 நாட்களின் வெப்பநிலையை x minus 2d, x minus d, x, x plus d, x minus 2d என எடுத்துக்கொள்வோம். ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 3 days, அதாவது மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் உள்ள டெம்பரேச்சரோட கூடுதல் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 0 டிகிரி. ஃபஸ்ட்டு உள்ளது மண்டே. ஓகேவா? இல்லை, ஃபஸ்ட்டு உள்ளது மண்டே, செகண்ட் டியூஸ்டே, தேர்ட் வெனஸ்டே, ஃபோர்த்து தேர்ஸ்டே, ஃபிஃப்த்து உள்ளது ஃப்ரைடே. ஓகேவா? இப்போது மண்டே டு வெனஸ்டேயோட கூட்டுத்தொகை 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? எக்ஸ் மைனஸ் 2d ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டி plus x is equal to 0 degree Celsius. Okay, 0. அப்போ இப்படி என்ன கிடைக்கும்? 3x கிடைக்குமா? 3x minus 3d is equal to 0. இதில் 3 காமனாக இருக்கா? ஓகே, இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உள்ளதோட கூட்டுத்தொகை கூடுதல் 18 டிகிரி கொடுத்துருக்காங்க. வெனஸ்டேனது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2d. ஓகேவா? இதோட கூடுதல் எவ்வளவு? 18. அப்போ 3x ப்ளஸ் 3dன்னு இருக்கா? கூடுதல் 18. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1ல் இருந்து ஈக்குவேஷன் 2வா மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் 1 என்னது? 3x மைனஸ் 3d இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஈக்குவேஷன் 2 என்னது? 3x ப்ளஸ் 3d இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ சைனை மாற்றிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ஆகும். இங்கே உள்ள ப்ளஸ் மைனஸ் ஆகும். சரி, இங்கே 0 18, இங்கே உள்ள ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஓகேவா? ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. அப்போ மைனஸ் 6d இஸ் ஈக்குவல் டு 18ல் 0 போச்சுன்னா 18 தான், மைனஸ் 18. ஓகேவா? இப்போ மைனஸும் மைனஸும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 6d இஸ் ஈக்குவல் டு 18. டி மட்டும் என்னது? 3 6 ஆர் 18. ஓகேவா? டி வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு 3. இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஏ 3ன்னு என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 3x மைனஸ் 3 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? டிக்கு பதிலாக 3ன்னு போட்டிருக்கோம். அப்போ 3x மைனஸ் 3 3s ஆர் 9 இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு எக்ஸ் தான் தேவை. 3xை மட்டும் இங்கிட்ட வச்சேன். இந்த மைனஸ் 9 அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 9 மாறிடும். அப்போ 1 3 3 3 3s ஆர் 9. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? எக்ஸ் 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸ் வேல்யூ டி வேல்யூ தெரியும். இதை வச்சு நம்ம 5 டேஸோட டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சலாமா? ஃபர்ஸ்ட் டே என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்னது? எக்ஸ் 3 மைனஸ் டி வேல்யூ என்னது? 3. சாரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 2டின்னு எடுத்தோம் இல்லையா? இது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு எழுதிக்கலாம். x minus 2d. ஓகேவா? x என்ன கண்டுபிடிச்சோம்? 3 மைனஸ் 2d. 2 இன்ட்டு d வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 3. இப்போ ஆன்சர் என்னது? 3 மைனஸ் 2 3s ஆர் 6. 3 மைனஸ் 6 என்னது? மைனஸ் 3. செகண்ட் டே என்னது? x மைனஸ் d. அப்போ 3 மைனஸ் 3. 3 மைனஸ் 3 0. தேர்ட் டே x
x is equal to 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே கண்டுபிடிச்சிருக்கு. அப்புறம் அடுத்தது ஃபோர்த் டே. ஃபோர்த் டே என்னது? எக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் த்ரீ ப்ளஸ் டி எவ்வளோ? டியும் 3. ஸோ 3 ப்ளஸ் 3 6. ஓகேவா? ஃபிஃப்த் டே எக்ஸ் ப்ளஸ் 2d. ஸோ 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 6. 3 ப்ளஸ் 6 என்னது? 9. இப்போ தேர்ட் டேவும் 5 டேஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை நீங்கள் கூட்டி பாருங்க, நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 டேஸோட கூடுதல் எவ்வளோ சொன்னாங்க? 0ன்னு சொன்னாங்களா? அப்போ +3 -3 என்னது? கேன்சல் ஆகிடும், 0 ஆயிரும். அப்போ 0 ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு என்னது? 0 தான். அப்புறம் வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடேவோட கூடுதல் எவ்வளோ சொன்னாங்க? 18ன்னு சொன்னாங்களா? அப்போ 6 + 3 எத்தனை? 9. 9 + 9 18. நமக்கு கரெக்டாக வருதா? அவ்வளோதான். 5 டேஸோட டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்னா, answer temperature on each of the 5 days are -3, 0, 3, 6, 9. தமிழ்ல 5 நாட்களின் வெப்பநிலையானது -3, 0, 3, 6, 9. 13th sum complete ஆயிடுச்சு.